பெரிய நதிக்கரையில் கிட்டு என்ற குரங்கு வாழ்ந்தான். அவன் தினமும் பழம் சாப்பிட்டு மகிழ்ந்தான். வாழைப்பழம் ரொம்ப சுவை. அந்த நதியில் ஒரு முதலை இருந்தது. அது கிட்டுவுடன் நட்பு வளர்த்தது. நாம் இருவரும் நண்பர்கள் ஆகலாமா? ஒரு நாள் பொல்லாத எண்ணம் தோன்றியது. முதலையின் மனைவி ஒரு கோரிக்கை வைத்தாள். அது என்னவென்றால், குரங்கின் இதயம் வேண்டும் என்று. வீட்டுக்கு வா. சரி நண்பா. நதியின் நடுவில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அப்போது முதலை குரங்கிடம் சொன்னது, எனக்கு உன் இதயம் வேணும் என்று. அப்போதுதான் குரங்குக்கு தெரிந்தது, தான் சரியாக மாட்டிக்கொண்டோம் என்று. ஆபத்து நேரத்தில் கிட்டு யோசித்தான். அப்பொழுது கிட்டு முதலையிடம், என் இதயம் மரத்திலே இருக்கு என்று சொன்னான். குரங்கு சொன்னதை நம்பிய முட்டாள் முதலை குரங்கு நண்பனை மீண்டும் அதன் மரத்திலேயே இறக்கிவிட்டது. புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றியது. முதலை தனது தவறை உணர்ந்தது. குழந்தைகளே, இந்த கதையில் வருவது போன்று வாழ்க்கையில் கெட்ட நண்பனை தேர்ந்தெடுக்காமல் ஒரு நல்ல நண்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.